ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போல் அனைத்தும் நம்மை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஏக நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே உதித்தாகட்டும். அவனது அன்பும் அருளும் இந்த அகில உலகத்திற்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அனல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை தங்களால் இயன்ற அளவு ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய தோழியர்கள் மீதும்
மேலும் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மாவுடைய நன்மையை கருத்தில் கொண்டு இந்த நேரத்தில் இங்கே ஒன்று கூடி இருக்கின்ற ஒன்று குடும்பம் இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், குழந்தைகள் என நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக நாயகனுடைய எல்லையில்லா அன்பும் அவனுடைய பாதுகாப்பும் என்றென்றும் நீடித்து நிலவட்டும் என்ற கோரிக்கையோடு எனது ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அகிலத்தில் வாழக்கூடிய அனைவர்களும் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட தூதர்மார்களை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நபரை தூதராக தேர்வு செய்கிறார். நமக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ சமுதாயத்தினுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் புரட்டி பார்த்தால் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இந்த போதனையை எடுத்துரைப்பதற்காக அல்லாஹ்வால் ஒரு நபர் தூதராக தேர்வு செய்யப்படுவார். அப்படி தூதராக தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த தூதர்மார்கள் இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கையை ஆணி தரமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்து வருவார். அப்படி எடுத்துரைத்து வரக்கூடிய அந்த நேரத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வந்த அந்த தூதர்மார்கள் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ அந்த இடத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றொரு நபரை தூதராக ஆக்கி அவர்கள் வாயிலாக தொடர்படியாக இஸ்லாத்தை எடுத்துரைத்து வருவார். இப்படித்தான் இஸ்லாத்தை உலக மக்களுக்கு பறைசாற்றுவதற்காக தூதர்மார் அவருடைய வருகை இருந்தது. இப்ப இந்த வருகையினுடைய இறுதியில் தான் நம்முடைய உம்மத்திற்கு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தேர்வு செய்கிறார். அவர்கள் தூதராக தேர்வு செய்யப்பட்ட அவர்களுடைய 40ஆம் வயது முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63வது வயது வரை கிட்டத்தட்ட 23 வருட காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய இந்த வேலையில் ஈடுபட்டு வந்தார்கள். அப்படி எடுத்து சொல்ல வந்த அந்த 23 வருட கால இறுதி ஹஜ் பேருரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அத்துணை நபர்களை கொண்டு திரட்டுகிறார்கள். ஒன்று திரட்டி விட்டு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிட்டேனா? அதான் என்னுடைய வேலை. அதுக்காக தான் அல்லாஹ் என்னைய தூதராக தேர்வு செய்திருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த வேலையை நான் உங்களுக்கு மத்தியில் நிறைவு செய்து விட்டேனா சொல்லுங்கன்றாங்க. அப்ப உடனே அங்கே கூடியிருந்த அந்த மக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களுக்கு இஸ்லாத்தை முழுமையா சொல்லிவிட்டீர்கள். இஸ்லாத்தில் நாங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதுவெல்லாம் எங்களுக்கு அனுமதிக்கப்படக்கூடிய காரியம் என்ற அத்துணை விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லிவிட்டீர்கள் என்று அந்த மக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். அப்ப உடனே அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை வானை நோக்கி உயர்த்தி சொல்லுகிறார்கள், வா அஷ்ஹது, என் இறைவா, இதோ எந்த வேலைக்கு நீ என்னை தூதராக ஆக்கினாயோ, எந்த வேலைக்கு நான் தூதராக தேர்வு செய்யப்பட்டேனோ அப்பேற்பட்ட அந்த வேலையை நான் நிறைவு செய்து விட்டேன். இதோ இந்த மக்கள் எல்லாம் சொல்வதற்கு நீயே சாட்சி என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை முன்னிறுத்தி அவர்கள் எந்த பொறுப்புக்கு தூதராக ஆக்கப்பட்டார்களோ அந்த பொறுப்பை நிறைவு செய்ததாக எடுத்து சொல்கிறார்கள். மக்கள் எல்லைகளையும் திரட்டிவிட்டு எந்த பொறுப்புக்கு தூதராக தேர்வு செய்யப்பட்டார்களோ அந்த பொறுப்பை நான் நிறைவு செய்திருப்பேன் என்பதாக எடுத்து சொல்கிறார்கள். அப்படி எடுத்து சொல்லக்கூடிய அதே அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இறை செய்தி இறக்குகிறான். அது யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை, இந்த இஸ்லாம்
இஸ்லாத்தை நாம் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டோம், இந்த இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக நாம் பொருந்திக் கொண்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் இறை செய்தி இறக்கி இஸ்லாம் நிறைவு செய்யப்பட்டது என்று சொல்கிறார். பாருங்கள், எந்த இஸ்லாத்தை 1400 வருடங்களுக்கு முன்னதாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்து விட்டேன் என்று சொன்னார்களோ, எந்த இஸ்லாத்தை 1400 வருடங்களுக்கு முன்னதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை செய்தி இறக்கி இஸ்லாம் நிறைவு செய்யப்பட்டது என்று எடுத்து சொன்னாரோ, அப்பேற்பட்ட அந்த இஸ்லாம் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய நம்மோடு இருக்கக்கூடிய அத்துணை நபர்களிடத்திலும் சென்று விட்டதா என்று எடுத்து பார்த்தால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை தெரியாத, இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம் தெரியாத இன்னும் எத்தனையோ நபர்கள் இந்த அளவிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அப்பேற்பட்ட மக்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்று சொல்வது யார்? ஒரு காலகட்டத்தில் ஒரு தூதர் வந்தால், அந்த தூதர் இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த வேலையில் ஈடுபட்டால், தூதர் இருந்து விட்டாலோ கொல்லப்பட்டாலோ அந்த இடத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றொரு நபரை தூதராக தேர்வு செய்வார். அதனுடைய இறுதியில் பெருமானார் நபிகள் அவர்கள் 23 வருட பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். நபிகளுக்கு பிறகு இனி தூதர்கள் கிடையாது, தூதரும் அவர்களுடைய வருகையில் நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், இன்றளவிலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை கூட தெரியாத, இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம் தெரியாத இன்னும் ஏராளமான நபர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அப்பேற்பட்ட மக்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாத்தை எடுத்துரைப்பது யார்? இதான் இன்றைய அளவிலும் நம் இடத்தில் தீர்க்கப்படாத மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைக்கு நமது பெரும்பாலான நபர்கள் நினைக்கக்கூடிய நினைப்பு என்ன? இஸ்லாத்தை சொல்லணுமா, இஸ்லாத்தை எடுத்து போய் மக்களிடத்தில் பேச வேண்டுமா? அப்படி என்றால் நம்ம பெரும்பாலான நபர்கள் நினைக்கிறோம், அதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு ஜமாத் இருக்கிறது, அதற்கென்று ஒரு இயக்கங்கள் இருக்கிறது, அதற்கென்று ஒருவருடைய படித்த ஆலிம் பெருமக்கள் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை எடுத்து சொல்வது என்பது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலை, அவர்கள் தான் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும். நாம் ஏதோ தொழுகை கொடுத்தால் போதும், இந்த மாத கடமைகளை கடைபிடித்தால் போதும், இந்த இஸ்லாத்தில் சொல்லி தரப்பட்டிருக்கக்கூடிய தான தர்மங்களை நாம் செய்துவிட்டு சென்று விட்டால் போதும், இஸ்லாத்தை சொல்வது என்பது நமக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்று நினைத்து இன்றைக்கு நம்மில் பெரும்பாலான நபர்கள் இந்த காரியத்தில் இருந்து விலகி வந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, வல்லிஹு அன்னி வலவு ஆயத்தன், என்னிடத்தில் இருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து சொன்னாங்களே. ஒரு கூட்டத்தை பார்த்தா, ஒரு இயக்கத்தை பார்த்தா, அல்லது ஒரு ஜமாத்தை பார்த்தா, அல்லது ஒருவருடைய ஆலிம் பெருமக்களை பார்த்தா கிடையாது. யார் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இந்த உலகில் உயிர் மூச்சோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த இருக்கட்டும், யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்படி வாழக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் பெருமானார் நபிகள் அவர்கள் நமக்கு உத்தரவிடுகிறார்கள், எங்கிடத்தில் இருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் செய்தியை கொண்டு போய் பிற நபரிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பது பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது சுமத்தப்பட்ட உத்தரவாக சொல்கிறார். எப்படி தொழுகை உத்தரவோ, எப்படி நோன்பு உத்தரவோ, எப்படி இந்த மாத கடமைகள் எல்லாம் நம் ஒவ்வொருவர் மீது உத்தரவாக சொல்லி தரப்படுகிறதோ, அதோடு சேர்த்து பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி கிடைத்தாலும் அந்த செய்தியை கொண்டு போய் பிற நபரிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவர் மீது உத்தரவாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பெரும்பாலான நபர்கள் ஒரு கூட்டத்துடைய வேலை, ஒரு ஜமாத்துடைய வேலை, ஒரு தனிநபருடைய வேலை என்று நாம் இன்றைக்கு இந்த விலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனை எடுத்து புரட்டி பாருங்கள். திருமறை குர்ஆனில் இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடிய இந்த காரியத்திற்கு, இஸ்லாத்திற்காக போய்கிற நபரிடத்தில் எடுத்து பேசக்கூடிய இந்த செயலுக்காக எந்த அளவுக்கு திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாயித்து பேசுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு விதமான சமுதாயங்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். எந்தெந்த சமுதாயம் பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்த சமுதாயம் பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதே போன்று வானத்தில் இருந்து உணவு வழங்கப்பட்ட அந்த சமுதாயம் பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதே போல மிக வலிமை மிக்க சமுதாயமாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் குறித்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். இப்படி அல்லாஹ் பேசக்கூடிய சமுதாயத்துடைய வரலாறுகளை எல்லாம் இங்கே திருமறை குர்ஆனை எடுத்து புரட்டி பார்த்தால், ஒரு வானத்தில் இருந்து உணவு வழங்கப்பட்ட சமுதாயம் என்றால் பனு இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படக்கூடிய சமுதாயம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வானத்திலிருந்து உணவு வழங்கப்படும் என்றால், மண்ணு செல்வா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உணவு. இப்ப
இப்ப நம்ம பூமியில விளையக்கூடிய உணவை நாம் உண்ணுகிறோம். அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனை எல்லாம் ஒவ்வொரு நமக்கு வெளியிடப்படுது. ஆனா இந்த பனு இஸ்ரவேலர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு டைரக்டா வானத்திலிருந்து மண் செவ்வாய் என்ற ஒரு உணவு வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த சிறப்புக்குரிய சமுதாயத்துக்கு சொந்தக்கார இவர்கள் குறித்தும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்த சமுதாயத்தவர்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை இவங்க இந்த பனு இஸ்ரவேலர் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தவர்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறார்கள். எப்படி என்றால், கண்ணுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் அல்லாஹ்வை நம்பி விடுகிறது, கண்ணுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் அல்லாஹ்வை மறுத்து விடுகிறது. மறுத்த கூட்டம் சொல்வதற்கு நாம் உத்தரவுவதற்கு முன்னாடி, நாம் உனக்கு கட்டளையிடுவதற்கு முன்னாடி நீ அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறாயா என்று மறுத்த கூட்டம் ஏற்ற கூட்டத்தை பார்த்து மறுத்த கூட்டம் சொல்லிக் கொண்டு ஏற்ற கூட்டத்தை கொலை செய்ய துரத்தி கொண்டிருக்கிறது. அப்படி துரத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ்வை நம்பினாங்க, அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடலை இரண்டாக புறக்கணித்து கடலினுள் பயணம் செய்ய வைக்கலாம். அதே போன்று இந்த மறுத்த கூட்டத்துல அந்த கூட்டத்தை அல்லாஹ் கடலினுள் முன்னெடுக்க செய்கிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு கருத்துங்க. நாம அல்லாஹ்வை நம்புறவர்களா இருந்தால் நம்ம எப்படி நம்புறோம்? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவை கொண்டு இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு ஆற்றலும் ஒரு மனிதனாலும் ஒரு கருவியினாலும் இயக்கப்படுவது கிடையாது. இதையெல்லாம் இயக்கக்கூடிய ஒரு பவர், ஒரு ஆற்றல் இறைவன் என்ற ஒரு கடவுள் இருக்கிறான் என்பதை நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பகுத்தறிவை கொண்டு அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் நம்புகிறோம், நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பகுத்தறிவை கொண்டு. ஆனால் பனு இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சமுதாயத்தவர்கள் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அப்படி கண்ணுக்கு முன்னாடி அத்தாட்சியாக பார்க்கிறார்கள். நம்ம கடல்ல புயலை பார்த்திருப்போம், கஜா புயலை பார்த்திருப்போம், சுனாமியை பார்த்திருப்போம், இந்த கடல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பார்த்திருப்போம். கடல் இரண்டாக புறக்கணிக்கப்பட்டு அல்லாஹ்வை நம்பணும் என்பதற்காக பயணிச்சு பார்த்திருப்போம். அதே கிடையாது. ஆனால் பனு இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சமுதாயத்தவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அப்படி கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட அத்தாட்சியை சொந்தக்கார இவர்கள். இவர்கள் குறித்தும் திருமறை குர்ஆனில் நீங்க பற்றி பார்த்தா அல்லாஹ் எடுத்து பேசுகிறான். அதே போன்று வலிமை மிக்க படைப்பு யார் என்றால் ஆதி சமூகத்தவர்கள். அவர்களுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், மலை பிரதேசத்துக்கு பாருங்க, அந்த மலை பிரதேசங்களை தங்களுடைய கைகளால் உடைந்து வீடமைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமை மிக்க ஒரு படைப்பு என்றால் ஆதி சமூகத்தவர்கள். நம்ம இந்த சோத்துல ஒரு கருவி இல்லாம நம்மளால ஒரு ஆணி கூட அடிக்கிறார். நம்மளுடைய வலிமை என்பது அதான். ஆனால் ஆதி சமூகத்தினுடைய வலிமை என்பது இதை விட பல மடங்கு வலிமை உள்ள மலை பிரதேசங்களை தங்களுடைய கைகளால் உடைத்து வீடு அமைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமை மிக்க ஒரு படைப்பு. இப்படி இவர்கள் குறித்தும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார். இப்படி நீங்கள் திருமறை குர்ஆன் முழுவதும் எடுத்து படித்து பார்த்தால் திருமறை குர்ஆனில் பல்வேறு விதமான சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய, பல்வேறு விதமான அந்தஸ்துகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பல சமுதாயங்கள் குறித்து அல்லாஹ் தொடராக பேசிக் கொண்டு வருகிறார். அப்படி பேசிக் கொண்டு வருவதற்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு சமுதாயத்தை மாத்திரம் பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். நீங்கள் தான் படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த உலக சமுதாய மக்களுக்கு மத்தியில், நீங்கள் தான் குன்தும் ஹைர உம்மத்தின் படைக்கப்பட்ட அத்தனை சமுதாய மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு சமுதாயத்துக்கு மாத்திரம் சிலாயின்னு சொல்கிறார். என்ன சமுதாயம் தெரியுமா? யார் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக, யார் நபியாருடைய உம்மத்தாக இந்த உலகில் உயிர் மூச்சோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ நம்மை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் சிறந்த சமுதாயம் என்று சிலாயித்து வழங்குகிறான் என்றால் காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடிய இடத்தில், இந்த இஸ்லாத்திற்காக பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நபிமார்களை தேர்வு செய்தானோ, அதற்கடுத்து பல நபிமார்களை அல்லாஹ் தேர்வு செய்தானோ, அந்த நபிமார்களை தேர்வு செய்த அந்த இடத்தில் அந்த நபிமார்களுக்கு பிறகு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக, இந்த இஸ்லாத்திற்காக பாடுபடுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தேர்வு செய்த காரணத்தினால் இப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்த சமுதாயத்தை விட்டுவிட்டு, அதே போன்று வானத்தில் இருந்து உணவு வழங்கப்பட்ட சமுதாயத்தை விட்டுவிட்டு, அதை விட நம்மை விட பல மடங்கு வலிமை படைக்கப்பட்ட அந்த சமுதாயத்தை விட்டுவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சிலாயித்து பேசுகிறான் என்றால் இஸ்லாத்திற்காக நாம் பாடுபடக்கூடிய காரியம் என்பதை நாம் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். இஸ்லாத்தில் உலகத்தில் பல்வேறு விதமான காரியங்களை நாம் ஈடுபடுவோம், பல்வேறு விதமான காரியங்களுக்கு நம்முடைய தியாகங்கள் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்திற்காக, நம் ஆன்மீகத்திற்காக அல்லாஹ் இந்த ஏகத்துவ சத்திய கொள்கையில் நம்மை ஒன்றிணைத்திருக்கிறான் என்றால் அந்த கொள்கைக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவருக்கும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், இன்னல்லாஹ யஸ்தரா மினல் முஃமினீன
இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு நபர்களும் அல்லாஹ்விடத்தில் ஒரு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள். என்ன? அன்புசக்கும் அவர்களுடைய உயிர்களையும், அம்பாலுக்கும் அவர்களுடைய சொத்துக்களையும் அல்லாஹ் அவர்களிடத்தில் இருந்து விலை பேசி வாங்கிவிட்டான். இதற்காக அன்னலகமும் ஜன்னா, சொர்க்கத்திற்கு பகரமாக இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலும் இந்த ஒப்பந்தம் எடுக்கப்பட்டிருக்கு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கம் வேணுமா? அதான் நம்முடைய ஆசை, அதான் நம்முடைய எண்ணம். இந்த உலகத்துல பல்வேறு விதமான பாதிப்பு, பல்வேறு விதமான பிரச்சனைகள், இப்படி அத்துறை விதமான காரியங்களில் இருந்து நாம் விலகி இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கான காரணம் என்ன? சொர்க்கத்தை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திற்கும் நமக்குமான ஒரு ஒப்பந்தம் என்ன? இஸ்லாத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக என்னுடைய உயிரை இருந்தாவதும் பாடுபட தயாரா என்று அல்லாஹ் கேட்கிறான். நாம் எல்லாம் தயார் என்று சொன்னதாக ஒப்பந்தம் சொல்கிறது. அதே போன்று இஸ்லாத்திற்காக நம்முடைய சொத்துக்களை எடுத்து பாடுபட தயாரா என்று அல்லாஹ் கேட்கிறான். நாம் எல்லாம் தயார் என்று சொல்லி இந்த இஸ்லாத்திற்குள் நுழைவதாக, இறை நம்பிக்கை கொண்டிருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தில் சொல்லுகிறார் என்றால் களத்தில் நாம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்த அன்றைக்கு இருந்த நபி தோழர்களாக இருக்கட்டும், நபி தோழர்களாக இருக்கட்டும், இந்த ஒப்பந்தத்தை மிகச் சரியாக இஸ்லாத்தில் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்த அன்றைக்கு இருந்த நபி தோழர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் எந்த அளவுக்கு இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் களத்தில் இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபி தோழர், அவருக்கு பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கனிமத்து உதவி பொருட்களை கொடுத்து விடுகிறார். இஸ்லாத்தை ஏற்ற அந்த தோழருக்காக ரசூலுல்லாஹ் சில கனிமத்து உதவி பொருட்களை கொடுத்து விடுறாங்க. அந்த பொருள் எல்லாம் அவர் இடத்துல கொண்டு போகக்கூடிய நேரத்துல அந்த இஸ்லாத்தை ஏற்ற தோழர் சொல்லுகிறார், என்னது இந்த பொருளை எல்லாம் நீங்க எனக்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன கேட்கிறாரு. உடனே மற்ற நபித்தோழர்கள் சொல்லுவாரு, இல்ல இஸ்லாத்தை ஏற்றதுக்காக ரசூலுல்லாஹ் அவங்க கொடுத்துருக்காங்க என்று அவங்க பதில சொல்றாங்க. உடனே இஸ்லாத்தை ஏற்ற தோழர் நேரா நபிகளார்கிட்ட போய் கேட்கிறாங்க, சொல்லலாம் என்னது தோழர்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது, அந்த தேவைகளுக்கு மத்தியில் நீங்கள் எனக்கு இந்த கனிமத்து பொருளை கொடுப்பதாக இருந்தால் நீங்க கொடுப்பதற்கு காரணம் என்ன சொல்லுங்கன்றாங்க. உடனே சொல்றாங்க, இல்லைங்க நீங்க ஊரை விட்டு, உறவை விட்டு, ஒட்டுமொத்த சொந்த பந்தம் என்ற அத்தனை விட்டு இந்த மார்க்கத்திற்காக நீங்க வந்திருக்கிறீங்க, இஸ்லாத்துல இருக்கிறீங்க, நாமளும் இருக்கிறோம். ஆமினாவாக, அப்துல்லாவாக, இஸ்லாத்தின் இன்னொரு அடையாளமாக 40, 50, 60 அல்லாஹ் நாடிய வயதில் நாமும் இந்த உலகில் இஸ்லாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த நபருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி நம்ம அனைவருக்கும் மிகப்பெரிய பாடம். பதில் சொல்றாங்க, இஸ்லாத்துல இருக்கீங்களா, அதற்காக தான் இந்த கனிமத்து உதவி பொருள் என்று சொல்லுகிறார்கள். அந்த பதிலை கேட்ட உடனே இஸ்லாத்தை ஏற்ற தோழர் நபிகளாரிடத்தில் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய காரணத்தினால், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் இந்த உதவி பொருளை எனக்கு கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த தோழர் சொல்லுகிறார், நான் இஸ்லாத்துல எதற்கு இருக்கிறேன் தெரியுமா, இஸ்லாத்தில் நான் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா, இந்த இஸ்லாத்தை ஒருவர் அழைக்க வேண்டும் என்று வந்தால், இந்த இஸ்லாத்துக்கு எதிராக ஒருவன் பாடுபட வேண்டும் என்று வந்தால், அப்படி பாடுபடக்கூடிய அந்த எதிரியை எதிர்த்து நீங்கள் ஒரு போர் அறிவித்தால், அந்த போரில் எனக்கு நீங்கள் பங்கெடுத்து அழைப்பு கொடுத்தால் நான் அந்த போர்களுக்கு கலந்து கொள்வேன். அப்படி கலந்து கொண்டு இந்த இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காக, இந்த இஸ்லாத்தை உலக மக்களுக்கு மத்தியில் பறைசாற்றுவதற்காக நான் அந்த களத்தில், போர்க்களத்தில் பாடுபடுவேன். அப்படி பாடுபடக்கூடிய அந்த நேரத்தில் இந்த இஸ்லாத்தை அழிக்க வந்த அந்த எதிரியினுடைய வில் அம்பு என்னுடைய தொண்டையை கிழித்து என் உயிர் என்னை விட்டு போக வேண்டும். நான் இந்த இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட வேண்டும். அதான் என்னுடைய நோக்கம். அதற்காகத்தான் நான் இந்த இஸ்லாத்தில் இருக்கிறேன் என்று நபிகளாரிடத்தில் பதில் சொல்றார். அவருடைய பதிலினுடைய ஆவேசத்தை ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, ஓ அப்படியா, அப்படி என்றால் ஒரு காலம் வரும், ரசூலுல்லாஹ் பொருளை கொடுக்க போறாங்க, ஆனா அவர் அந்த பொருளை அவங்க மறுத்து விட்டு இஸ்லாத்தில் இருப்பதற்கான காரணத்தை வாய் வார்த்தையில வெளிப்படுத்துறார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்க, ஒரு வார்த்தையில சொல்லுறாரா இல்ல உண்மையிலே சொல்றாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக பெருமானார் நபிகளார் அவர்களிடத்தில் சொல்றாரோ, அப்படியா, அப்படி என்றால் அது மாதிரியான ஒரு காலம் ஒரு எப்போ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த இஸ்லாத்தை ஏற்ற போனரும் போய்விடுகிறார். போனதற்கு பிறகு சில காலங்கள் கழிகிறது. சில காலம் கழிந்து ஒரு யுத்தங்கள் நடைபெறுகிறது. அந்த யுத்த களத்தில் ஏராளமான நபித்தோழர்கள் கொல்லப்படுகிறார். நம்ம பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் இறந்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு நபராக அடையாளம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒருவருடைய தொண்டையில் வில் அம்பு ஏந்தியவாறு அந்த இடத்தில் ஒருவர் இறந்து கிடக்கிறார்.
ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சந்தேகம். அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரே, இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னாரே, அந்த தோழராக இந்த தோழர் இருப்பாரா என்ற சந்தேகத்தோடு பெருமானார் நபிகளார் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு நபி தோழர்களை ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அன்னைக்கு நம்ம வந்து சொன்ன அந்த தோழரா இந்த தோழர் பாருங்கன்றாங்க. நபி தோழர்கள் பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், யார் சொல்லலாம், அன்றைக்கு நம்ம இடத்துல வந்து சொன்ன அதே தோழர் தான் அந்த தோழர் என்று நபி தோழர் நபிகளார் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருடைய அந்த இறந்த தொண்டையை விழுந்தம்பு ஏந்தி இறந்த அந்த தோழருடைய அருகாமையில் சென்று நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், இறைவா, இதோ இந்த தோழர் உன்னுடைய மார்க்கத்திற்காக வந்தார், உன்னுடைய மார்க்கத்திற்காக பாடுபட்டார். இப்ப இந்த தோழர் உனக்காகவே கொல்லப்பட்டிருக்கிறார். இவரோ என்னோடு இருக்கிறார், இவரோடு நான் இருக்கிறேன், இவருக்கு நானே சாட்சியம் கூறுகிறேன் என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த தோழருக்காக சாட்சியம் கூறுகிறார். சிந்தித்து பாருங்கள் இந்த செய்தியை. ஏனென்றால் சாதாரணமா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உயிருக்கு உள்ள ஒரு முக்கியத்துவத்திற்கு கொடுக்கக்கூடிய செய்தியை போன்று எதற்கும் நம்ம வாழ்க்கையில் கொடுக்க மாட்டோம். பல கோடி ரூபாய் சொத்துள்ள, பல கோடி ரூபாய்க்கு அந்தஸ்துள்ள ஒரு மனிதனுக்கு உயிருக்கு ஒரு பிரச்சனை அத்தனை கொடுக்கிறோம். அந்த அளவுக்கு உயிர் என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட தன்னுடைய உயிரையே இந்த இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக வாய் வார்த்தையில் சொல்லிவிட்டு சென்று விடாமல், இந்த உலகத்தில் ஒரு சூழல் வருகிறது என்றால், இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒருவர் பாடுபடக்கூடிய நிலை வருகிறது என்றால், அப்படிப்பட்ட நிலைக்காக தன்னுடைய பங்கை செலுத்தக்கூடிய நிலையில் நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள். அது எந்த அளவுக்கு என்றால், இன்னும் சில நபித்தோழருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால், இஸ்லாத்திற்காக குடும்பமாக அர்ப்பணித்தார்கள். போர்க்களத்தில் நடைபெறக்கூடிய செய்தி, போர்க்களத்தில் ஏராளமான நபித்தோழர்கள் கலந்து கொள்கிறார்கள். அப்படி கலந்து கொள்ளக்கூடிய பல நபித்தோழருக்கு மத்தியில் யமான் படி என்று அழைக்கப்படக்கூடிய நபித்தோழர் கலந்துகிறார். அவருடைய அத்தாவாக இருக்கக்கூடிய உதைபா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நபித்தோழரும் போர்க்களத்தில் கலந்துகிறார். ரெண்டு நபர்களும் போரில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் போருக்கு என்று சில விதிகளை சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான். அப்ப அந்த விதிகள் சொல்லக்கூடிய நேரத்தில் போரில் கலந்து கொண்ட சில நபர்கள் செய்யக்கூடிய தவறின் காரணமாக போர்கள் சின்ன பின்னமாக மாறுகிறது. எந்த அளவுக்கு என்றால், யார் இஸ்லாத்துக்காக சண்டை போடுகிறார், யார் இஸ்லாத்துக்கு எதிராக சண்டை போடுகிறார் என்று தெரியாத அளவிற்கு போர்கள் சின்ன பின்னமாக மாறுகிறது. யார் நம்மால் யார் எதிரி என்று தெரியாத அளவிற்கு போரினுடைய நிலை மாறுகிறது. அப்படி மாறக்கூடிய நேரத்தில் போர் இஸ்லாமிய படையினர் எதிரி படையோடு முன்னாடி இருந்து சண்டை போடுகிறார். அவர் சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பின்னாடி இருந்து ஒரே ஒரு குரல் வருது. அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கு பின்னாடி திரும்பி பாருங்க, ஒரே ஒரு குரல் கேட்குது. அப்ப அந்த குரல் கேட்ட உடனே முன்னாடி சண்டை போட்டுக் கொண்டிருந்த இஸ்லாமிய படை வேகமா பின்னாடி திரும்பி பார்க்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தால் யமான் அலி அவங்க பின்னாடி நிற்கிறாங்க. இப்ப இவர் யமான் அலி நம்மாலா அல்லது எதிரியா என்று தெரியாம எந்த இஸ்லாமிய படைக்கு ஆதரவாக யமான் அலி அவங்க உண்டாங்களோ அந்த இஸ்லாமிய படையின் முன்னாடியே அந்த யமான் அலி தாக்கப்பட போகிறார். கண்ணுக்கு எதிராக அவருடைய மகன் பார்த்து இருக்கிறார். அங்கிருந்து சவுண்ட் கொடுக்கிறார், எல்லாரும் கடியார ஒண்ணு செஞ்சிடாங்க, அவர் நம்முடைய மார்க்கத்திற்காக இஸ்லாத்துக்காக பாடுபட வந்த என்னுடைய தந்தை அவரை ஒண்ணு செஞ்சிடாங்க, கூக்குரல் போட்டு கட்டுறார். இஸ்லாமிய படையில அதனுடைய கட்டக்கூடிய இந்த செய்தி அவருடைய காதல் விழுகாதனுடைய விளைவு கண்ணுக்கு முன்னாடியே தன்னுடைய தந்தையை இஸ்லாமிய படை அந்த கொள்கிறார். கொண்டதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த இடத்துல நேரா அவருடைய மகன் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் அடியார்களே, பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுவாங்க, பிரச்சனை இல்லை, மார்க்கத்திற்காக என்னுடைய தந்தையை நீங்க தெரியாம கொண்டுட்டீங்க, உங்களுடைய பாவம் அனைத்தையும் என்னுடைய தந்தையை கொண்டதற்காக அல்லாஹ்விடத்தில் நான் உங்களிடத்தில் பாவம் அளித்து தருகிறேன் என்று அந்த இடத்துல அவர் பதில் சொல்கிறார். அவருடைய நிலையை செஞ்சு பாருங்க. உலகத்துல யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்ம கொடுத்துட்டு போயிடும். இப்படி அத்தாவுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அந்த நிலையை நம்மளால கொடுக்க இயலாது. அப்படிப்பட்ட தன்னுடைய அத்தாவை கண் முன்னாடி கொள்ளக்கூடிய நிலையை பார்த்தும் இஸ்லாத்திற்காக நம்முடைய பங்கு இருக்க வேண்டும், நம்முடைய தியாகம் இருக்க வேண்டும் என்பதை நபிகளாருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள் என்றால் 40 வருட காலங்களாக 50 வருட காலங்களாக இஸ்லாத்தை ஏற்று நாம் வாழ்வோமையானால் இந்த இஸ்லாத்திற்காக நம்முடைய பங்கு என்ன என்பதை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தின் வாய்ப்பு என்பது நம் உயிரோடு வாழக்கூடிய காலம் தான். உலகத்துல எப்பொழுது நமக்கு மௌத்து வரும் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட மரணம் வருவதற்கு முன்னாடி எல்லாம் விசாரணை செய்வாங்க. இஸ்லாத்தை நான் உனக்கு வழங்கினேன், இந்த இஸ்லாத்திற்காக உன்னுடைய பங்காக எதை செய்தார் என்ற கேள்வி என்பது நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் சுயபரிசோதனை செய்யுங்கள். நம்முடைய மரணம் வருவதற்கு முன்னாடி நாம் இஸ்லாத்திற்காக பாடுபட வேண்டும். ஒருவேளை நம்முடைய மரணத்திற்குள்ளாக நாம் இந்த இஸ்லாத்தில் பாடுபடாமல் மரணித்து விட்டோமையானால் நமக்கான ஒரு எச்சரிக்கை செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். வஹும் யஸ்தரிஊன ஃபீஹா, அந்நாளில் சில நபர்கள் கதறுவார்களாம். எப்படி? ரப்பனா வஹரிஜனா, என்னுடைய இறைவா
என்னை இதிலிருந்து வெளியேற்றி விடு. இதற்காக அமலன் சாலிகன் நன்மையான விஷயங்களையும் நல்லவர்கள் போன்ற காரியங்களையும் நான் ஈடுபடவில்லை. எனவே நீ எனக்கு திருப்பி வாய்ப்பு கொடு, நான் மீண்டும் உலகத்திற்கு சென்று நல்லவர்களில் ஈடுபடுகிறேன் என்று யாரெல்லாம் நன்மைகளில் ஈடுபடாமல் நல்லவர்களில் நம்முடைய வாழ்க்கை பங்கை செலவழிக்காமல் உலகத்தில் வாழ்ந்து மன்னிக்கிறானோ அப்படி மன்னிக்கக்கூடிய அந்த மனிதர் நாளை இறைவனிடத்தில் மன்றாடக்கூடிய நிலையை அல்லாஹ் சொல்கிறான். அப்படி மன்றாடக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வாய்ப்பளிப்பானா என்று எடுத்து பார்த்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சம்பட்டியை கொடுக்கக்கூடிய விதமாக சொல்லுவானா. அவர்களும் அமீருக்கும் படிப்பினை தரக்கூடிய அளவிற்கு வாழ்நாளில் நமக்கு அளிக்கவில்லையா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவானா. வஜாக்கும் நதி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு மனிதர் ஒரு இடத்தில் வரவில்லையா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவானா. ஃபல்ஹு அனுபவி இந்த நரக வேதனை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நம்முடைய வாழ்க்கைக்கு முன் நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு பாடமாக திருமறை பரமெடுத்து சொல்லுகிறான் என்றால் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் உலகத்திற்காக வாழ்வதுகிறோம், நம்முடைய குடும்பத்திற்காக வாழ்வதுகிறோம், நம்முடைய உலகம் சார்ந்த பல்வேறு விஷயங்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் பங்களிக்கிறோம். அப்படி பங்கெடுக்கக்கூடிய நிலையில் இஸ்லாத்திற்காக நம்முடைய பங்கு என்ன என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரங்களில் பெண்களாக இருக்கட்டும் இஸ்லாத்திற்காக நம்முடைய பங்குகளை செலவழிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு மத்தியில் கூடியவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்த்துவமான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பங்கு என்ற செய்திகளை இந்த செய்திகளை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உழைச்சி பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். என்றால் நபி தோழருடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் நாம் உழைச்சி பார்க்கணுமானால் உண்ணக்கூடிய உணவில் இருந்து உடுக்கக்கூடிய உடையில் இருந்து அத்தனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல மடங்கு அதிகமாக வழங்கியிருக்கிறான். இந்த சபையில நம்மள யாராவதும் அடுத்த வேளையில் உணவுக்கு எனக்கு வழியில சொல்ல முடியுமா? உடுத்துவதற்கென்று இந்த ஒரே ஒரு உடைதான் இருக்கிறது நம்மளால சொல்ல முடியுமா? இல்லை இருப்பதற்கென்று என்னிடத்தில் இடமே இல்லை என்று பேச முடியுமா? முடியாது. அத்துணையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபித்தோழர்களை காண்பிக்கிறோம் நமக்கு வாரி வழங்கியிருக்கிறான் என்றால் நாம் இந்த உலகில் பொருளாதார ரீதியான இஸ்லாத்தில் உள்ள பங்காக இருந்தாலும் சரி அல்லது உடல் ரீதியான பங்காக இருந்தாலும் சரி நாம் ஒவ்வொருவரும் இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடிய இடத்தில் எப்படி நபிமார்கள் பாடுபட்டார்களோ அதற்கு அடுத்த வகையில் ஒரு ஜமாத்தோ ஒரு இயக்கமோ அல்லது ஒரு சில பொறுப்பாளர்களோ கிடையாது. அத்துணை நபர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அத்தனை நபர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். ஒரு முக்கியமான அறிவிப்புடன் சொல்ல நிறைவு செய்யும். என்ன அறிவிப்பென்றால் முன்னாடி கம்பம் கிளை சார்பாக பல்வேறு விதமான மார்க்கம் மற்றும் சமுதாய பணிகளை கடந்த பல வருடங்களாக செய்து வருவதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவீர்கள். இப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த நிர்வாகத்தை அவர்கள் கட்டமைத்து கொண்டு போவது என்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. சாதாரணமாக ஒரு கடையை நடத்தக்கூடிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய அவங்களுடைய வரவு செலவு பல மடங்கு இருக்கும். அது கூட வருமானத்தை தரும். இந்த வருமானத்துல இருந்து நம்ம பல்வேறு விதமான காரியங்களை முன்னெடுப்போம். ஆனால் ஒரு நிர்வாகத்தை நடத்துவது மார்க்க ரீதியான விஷயங்களை முன்னெடுத்து அதில் முனைப்பு காண்பித்து செய்வது என்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த காரியங்களை தொடர்படியாக யாருடைய முகத்திற்கும் முன்வைக்காமல் அல்லாஹ்விற்காக மறுமையில் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல வருடங்களாக இந்த கம்பம் கிளை சார்பாக பல்வேறு விதமான நற்பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அது வரக்கூடிய பொருளாதாரத்துறை நீங்க செலவாக எடுத்துக்கிட்டா இந்த பள்ளியை மூடுவதற்கு என்பதற்கென்றே ஏராளமான செலவினங்கள் இருக்குது. அதே போல நீங்க தொழிலுக்காக புறப்பட்டு இமாமுடைய செலவினங்களாக இருக்கட்டும், அதே போல இந்த பள்ளியினுடைய பராமரிப்பு செலவினங்களாக இருக்கட்டும், அதே போல இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சாரத்துக்கு ஏற்படக்கூடிய செலவுகளாக இருக்கட்டும், இப்படி உள்ள செலவினங்களுடைய பட்டியல் எடுத்துட்டா பல மடங்கு நமக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் தேவைப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த பொருளாதார சிக்கல் என்பது ஒவ்வொரு மாதமும் நமக்கு தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வரக்கூடிய அடுத்த வாரத்துடைய ஜும்மா வசூலை இன்ஷா அல்லாஹ் இந்த கம்பம் கிளை சார்பாக நடைபெறக்கூடிய மார்க்கம் மற்றும் சமுதாய பணிக்காகவும் நிர்வாக பணிக்காகவும் வசூல் செய்ய இருக்கிறார்கள். அதனால வந்திருக்கக்கூடிய சகோதரர் அனைவரும் இஸ்லாத்திற்காக உங்களுடைய உடல் உழைப்பை செய்வது என்பது ஒரு புறம், மற்றொரு புறம் அல்லாஹ் அந்த உறுதிமொழி ஒப்பந்தம் சொன்னாங்க, ஒன்றே உடல் உழைப்பு, இன்னொன்று உங்கள் இடத்தில் உள்ள சொத்து.
உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை இது போன்ற நன்மைகளில் நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டால் அவங்களுடைய இருக்கக்கூடிய சக்திக்கு ஏற்ப பல காரியங்களை செய்கிறார்கள். அனைவரும் பங்கெடுப்பதன் மூலமாக ஏராளமான மார்க்கம் மற்றும் சமுதாய பணிகள் இந்த பகுதியில் நாம் முன்னெடுப்பதற்கு ஒரு முனைப்பாக இருக்கும் என்பதை உங்களுடைய கவனத்தில் கொண்டு வரோம். வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரி அனைவரும் இதற்கென்று ஒரு பெரிய ஒரு பொருளாதார திட்டத்தை வரக்கூடிய வாரங்கள் குடும்பமாக செய்து மசூரா செய்து கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு தெரிந்த வெளிநபர்களிட பொருளாதாரத்தை வாங்கி கொடுத்தாலும் சரி, அதிகமான பங்களிப்பை வரக்கூடிய ஜிம்மாவின் சாரணை செய்ய வாரி வழங்குங்கள் என்பது உங்களுக்கு மத்தியில் முன்னறிவிப்பாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாய்தளவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.